மகேந்திரபுரி நாட்டை மகேந்திரன் ஆண்டு வந்தார். அவருக்கு தரணி என்ற மகள் இருந்தாள். அழகிலும் அறிவிலும் சிறந்த தன் மகளுக்கு கணவனை தேர்வு செய்ய விரும்பினார். மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு சுயம்பரம் அழைப்பு விடுத்தார். அதில் தாராபுரம் இளவரசர் ராமனும் கலந்து கொண்டார். சுயம்பர போட்டிகள் மொத்தம் 2. முதல் போட்டியாக ஒரு தட்டில் கடுகும் கருப்பு எள்ளும் கலந்து வைக்கப்பட்டது. அதனை தொடாமல் பிரித்து ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும். இதை கேட்ட பலரும் பின்வாங்கினர். ராமன் மட்டுமே முன்வந்தார். அரங்கத்துக்கு வெளியே எறும்பு புற்றின் அருகே எள்ளும் கடுகும் கலந்த தட்டை வைத்தார். எறும்புகள் எல்லை மட்டும் எடுத்துக்கொண்டன. மீதி இருந்த கடுகை தான் வைத்து வெற்றி பெற்றார். 2வது போட்டி ஒரு கேள்வி. இங்குள்ள அனைவரையும் எவ்வாறு திருப்தி அடைய செய்வார் என்று கேட்டார் மன்னர். பலரும் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். ராமன் சிறிது யோசித்தார். அனைவருக்கும் சுவையான தரமான உணவுகளை தயார் செய்து அளிப்பேன் என்றார். நீ கூறிய பதில் மிக சரியானது. உணவு விஷயத்தில் மட்டுமே மனிதன் போதும் என திருப்தி அடைவான். விருந்து என்பது பசியை போக்குவதுடன் நட்பையும் வளர்க்கும். ஒரு அரசன் குடிமக்களின் பசியை போக்கவும் அண்டை நாட்டுடன் நட்பாக இருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றார் மன்னர். ராமன் சுயவரத்தை வெற்றி பெற்றார். இளவரசி தரணிக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெற்றது. மக்களே, சில சமயங்களில் நாம் அறிவுபூர்வமாகவும் யோசிக்க வேண்டியிருக்கிறது.